தமிழக வெற்றி கழகத்திலே இணைந்த 500 பேர் கதரும் திமுக தலைமை. நண்பர்களே, நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் தமிழக வெற்றி கழகம் என்பது ஆட்சி அமைத்திருக்கிறது. தமிழகத்துடைய முதலமைச்சராக நமது அண்ணன் விஜய் அவர்கள் அமர்ந்திருக்கிறார். விஜய் எப்படியாவது காலி பண்ணிவிடலாம், திருமாவளவனை முதல்வராக்கி விடலாம், அதிமுக திமுக ஆதரவுகளை கொடுத்து திருமாவளவனை முதல்வராக்கி தமிழக வெற்றி கழக தலைவர் விஜயை அப்புறப்படுத்தி விடலாம் என திமுக எவ்வளவோ திட்டங்களை போட்டது. அந்த திட்டங்களை புறம் தவிடுபடியாகி போனது அப்படின்னே கூட சொல்லலாம். இப்படிப்பட்ட ஒரு சூழலில் நேற்று தினம் பாத்தீங்க அப்படின்னா தமிழக வெற்றி கழகத்திலே திமுக இருக்கக்கூடிய முக்கியமான தலைவர்கள் அனைவருமே ஒரு 500 நபர்கள் இணைஞ்சிருக்காங்க. அதுவுமே திமுக மாவட்ட செயலாளர் கூட்டம் முன்பு நடந்து கொண்டிருக்கூடிய அந்த வேளையில் நேற்று தினம் தமிழக வெற்றி கழகத்திலும் ஆட்கள் என்பது திமுகவை சேர்ந்த தொண்டர்கள் இணைந்திருக்காங்க அப்படிங்கிற அதிர்ச்சிகரமான செய்திகள் திமுக தலைமைக்கு வெளிவந்திருக்கிறது. தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைத்த பிறகு மாற்றுக் கட்சியை இணைக்கும் பணியில் எம்எல்ஏக்களும் மாவட்ட செயலாளர்களும் ஈடுபட்டு வர்றாங்க. அந்த வகையிலே குளத்தூர் எம்எல்ஏ கூடிய VS பாபு முன்னிலையில் மாற்றுக் கட்சியை சேர்ந்தவர்கள் தமிழக வெற்றி கழகத்தில் இணைஞ்சிருக்காங்க. குளத்தூர் மேற்கு திமுக இளைஞரணி அமைப்பாளர் திலீப் தலைமையிலே திமுகவிலிருந்து விலகி 500க்கும் மேற்பட்டோர் நேற்று தினம் தமிழக வெற்றி கழகத்தில் இணைஞ்சிருக்காங்க அப்படிங்கிற செய்திகள் என்பது இணையதளங்களிலே உலா வந்து கொண்டிருக்கிறது. குளத்தூர் தொகுதி அப்படின்னாலே அது திமுக ஸ்டாலினுடைய தொகுதி. அந்த தொகுதியில் தான் நம்ம ஐயா ஸ்டாலின் அவர்கள் தோல்வியை தழுவினார். அந்த தொகுதியில் கிட்டத்தட்ட 500க்கும் மேற்பட்டோர் விஜய் கட்சியிலே இணைஞ்சிருக்காங்க அப்படிங்கிற தகவல் திமுக தலைமைக்கு மிகப்பெரிய அதிர்வுகளை ஏற்படுத்தி இருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம். ஓகே गाइस, வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.